காதலியே கண்ணம்மா கண்ணம்மா. என் பொண்ணு கண்ணம்மாவுக்கு குழந்தை பிறக்காதுன்னு சொன்ன டாக்டர் நீதானே? ஆமா, நான் தான். ஏன் பச்சை போய் சொன்ன? இங்க பாரு, ஒண்ணு நீ இந்த பணத்துக்காக செஞ்சிருக்கணும், இல்ல யாராவது சொல்லி செஞ்சிருக்கணும். சொல்லு, யாரு சொல்லி செஞ்ச? யார் இதை செய்ய சொன்னா? கொஞ்சம் நிறுத்துறீங்களா? விட்டா ரொம்ப பேசிக்கிட்டே போறீங்க. கண்ணம்மாவுக்கு டெஸ்ட் பண்ண சொல்லி அவ தான் வந்து கேட்டா. நானா ஒண்ணு வீடு தேடி போய் அவளை டெஸ்ட் பண்ணல. அவளுக்கு பொய்யான ரிப்போர்ட் கொடுக்கணும்னு எனக்கு எந்த அவசியமும் இல்ல. ஏதாவது தப்பா புரிஞ்சுக்கிட்டு இங்க வந்து சத்தம் போடுற வேலை வச்சுக்காதீங்க. இது ஹாஸ்பிடல், கொஞ்சம் டீசெண்டா நடந்துக்கோங்க. ஏய், டீசெண்டா பத்தி நீ பேசுறியா? ஒரு டாக்டரா இருந்துகிட்டு ஒரு பொண்ணுக்கு தப்பான ரிப்போர்ட் கொடுத்திருக்க. நீ எல்லாம் டாக்டர்னு சொல்லிக்கிறதுக்கு வெக்கமா இல்ல? பணத்தை வாங்கிட்டு பொய் ரிப்போர்ட் கொடுக்குற நீ எல்லாம் இவ்வளவு சத்தம் போடக்கூடாது. என் கண்ணம்மாவுக்கு இப்படி ஒரு ரிப்போர்ட்டை கொடுக்க யாருக்கிட்ட எவ்வளவு பணம் வாங்கினா சொல்லு. கண்ணம்மாவோட அப்பாங்கிற ஒரே காரணத்துக்காக தான் இவ்வளவு நேரம் பொறுமையா பேசிட்டு இருந்தேன். இல்லனா எப்பயோ கழுத்தை பிடிச்சு வெளியில தள்ளி இருப்பேன். கேவலம் பணத்துக்காக வெல போற ஆளுன்னு நினைச்சீங்களா? அப்புறம் எதுக்கு இப்படி பொய் ரிப்போர்ட்டை கொடுத்த? அது உண்மையான ரிப்போர்ட்னு சொல்றேன். பொய் ரிப்போர்ட்னு சொல்லிட்டு இருக்கீங்க. நான் அமெரிக்கால மெடிசன் படிச்சிட்டு வந்த டாக்டர். நான் என்ன படிச்சிருக்கேன், என்னோட ரெப்யூட்டேஷன் என்ன, அந்தஸ்து என்னன்னு 1% உங்களுக்கு தெரியுமா? அதை எடுத்து சொன்னா அட்லீஸ்ட் புரிஞ்சுக்கிற அறிவாது உங்களுக்கு இருக்கா? ஏய், யாருக்கு அறிவில்லைன்ற? யாருக்கு அறிவில்லைன்ற? இங்க பாரு, நீ எல்லாம் டாக்டரா இருக்கிறதுக்கு 1% தகுதி கூட கிடையாது. நீ யாரு, எதுக்காக இப்படி பொய் சொன்னேன்னு எனக்கு எதுவுமே தெரியாது. ஆனா உன்னை சும்மா விட்டுருவன் மட்டும் நினைக்காத. படிக்காதவன் ஒன்னும் தெரியாதவன் நினைச்சுதானே இவ்வளவு தூரம் பேசுற? நான் என்ன பண்ண போறேன்றத பாத்துக்கிட்டே இரு. பொண்ணை இன்னொரு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போய் நீ எடுத்த அதே டெஸ்டை எடுத்து நீ கொடுத்தது பொய் ரிப்போர்ட் நிரூபிச்சு உன் டாக்டர் லைசன்ஸே கேன்சல் பண்றனா இல்லையான்னு பாரு. நடத்தி காட்டுறேன். கண்ணம்மா, கண்ணம்மா, இது வரேன்பா. கண்ணம்மா, சீக்கிரம் வாமா. என்னப்பா? இத பாரு, வெளியில போகணும், வாமா. என்னப்பா, ஏதாவது பிரச்சனையா? எதுக்கு இவ்வளவு டென்ஷனா இருக்கீங்க? நீ கிளம்புமா, உடனே வெளியே போகணும். அப்பா, எதுக்கு இப்ப அவசரமா கூப்பிடுறீங்க? எங்க கூப்பிடுறீங்க? உனக்கு அம்மாவாகிற பாக்கியம் இல்லைன்னு அந்த டாக்டர் சொன்னது போய் நான் நிரூபிச்சு காட்டுறேன். வாமா, ஹாஸ்பிட்டல் போலாம். அப்பா, ஏற்கனவே சொன்னது டாக்டர் தானே? இல்லம்மா, யாரு சொல்றதையும் நீ நம்பாத. என் பொண்ணுக்கு எந்த குறையுமே இல்ல, நிச்சயமா இருக்கவே இருக்காது. உன் மேல அபாண்டமா பழி சுமத்த பாக்குறாங்கம்மா. இன்னொரு ஹாஸ்பிட்டலுக்கு போவோம், எல்லா டெஸ்டையும் திரும்பவும் பண்ணி பொய் சொன்னவங்க மூஞ்சில கரைய பூசுவோம். வாமா என் கூட. இப்ப எதுக்கு இன்னொரு தடவை டெஸ்ட் பண்ணணும்ன்ற? ஏற்கனவே இவளுக்கு பண்ற தெண்ட செலவெல்லாம் பத்தாது. திரும்ப ஆஸ்பத்திரி, டெஸ்ட், மருந்து, மாத்திரைன்னு போனா இந்த செலவெல்லாம் யார் செய்யறது? ஏய், வாய மூடு. அப்பா, இது ஏன் பொண்ணு, அவளுக்கு நான் செலவு பண்ணுவேன். வாய முடிக்கிட்டு உன் வேலையை பார்த்துக்கிட்டு போ. பாத்தியாமா? கண்ணம்மா, ரெடி ஆயிட்டு வா, போவோம். இப்ப இவளுக்கு திரும்பவும் டெஸ்ட் பண்ணா மட்டும் என்ன புதுசா வந்துட போகுது? வயித்துல ஒரு புழு பூச்சி கூட வராதுன்னு டாக்டர் ஏற்கனவே சொல்லிட்டாங்கல்ல. திரும்ப திரும்ப டெஸ்ட் பண்ணா மட்டும் அடுத்த மாசமே வயித்தை தள்ளிக்கிட்டா வரப்போகுது. என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க ரெண்டு பேரும்? என் பொண்ணுக்கு குழந்தைய பிறக்காதுன்னு ஒரு டாக்டர் பொய் சொல்லியிருக்கா. அதையெல்லாம் நான் ஏத்துக்கிட்டு பேசாம இருக்கணுமா? அஞ்சலிக்கு இப்படி நடந்திருந்தா ஆத்தாளு மகள் இப்படி பேசுவீங்களா? யோ, வாய மூடியா. எந்த இடத்துல யார பத்தி பேசிக்கிட்டு இருக்க? என் பொண்ணு அஞ்சலி இருக்கிற அழகன்னா அவள் லட்சணம் என்ன? அவளுக்கு ஒன்னென்ன 1 டஜன் பிள்ளை பிறக்கும். உன் பிள்ளை பெத்து கொடுப்பாளா? முடியாதுல. அப்புறம் அதுக்கு இப்ப டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போய் வெட்டி செலவு பண்ணணும்னு துடிச்சுக்கிட்டு இருக்க? ஒருவேளை இவளுக்கு டெஸ்ட் பண்ணி குழந்தை பிறந்தாலும் அது நடக்க போறது இல்ல.
இருந்தாலும் ஒரு பேச்சுக்கு சொல்றேன். அப்படியே புள்ள பிறந்தாலும் அது இவ்வளவு மாதிரியே இருக்காதுங்கிறது என்ன நிச்சயம்? அப்படியே பிறந்தா அத பாத்துக்கிட்டு இவ மாமியார் சும்மா இருப்பாளா? 2 பேரையும் சேர்த்துல வீட்டை விட்டு விரட்டி விடுவா. 2 பேருக்கும் வடிச்சு போடுறது யாரு? ஏமா உன்னோட சிறுபாட்டு பணத்தை எடுத்து செலவு பண்ணுமேன்னு பயப்படுறியா? டேய், சும்மா இருடா. ஆத்துல போட்டாலும் அளந்துதான் போடணும். இவ வாங்கிட்டு வந்த வரம் அந்த மாதிரி. வயித்துல தங்கறது தானே தங்கும். ஏய், நீ என்ன சொன்ன? ஐயோ, ஐயோ, ஐயோ. எங்க அம்மாவை அடிக்கிற அளவுக்கு உனக்கு தைரியம் வந்துருச்சா? எல்லாம் இவளால வந்தது. உன்னை என்ன இவன் மேல கைய வச்ச என்ன நடக்கும்னு தெரியாது. அப்பா அப்பா நீங்க முதல்ல உட்காருங்கப்பா, உட்காருங்க. உங்க உடம்பெல்லாம் நடக்குதுப்பா. உங்க குரல் ஒரு மாதிரி இருக்கு. மாமா தண்ணி எடுத்துட்டு வாங்க மாமா. இதை எடுத்து வரமா. யோ, எதுக்கு அன்னைக்கு இந்த குதி குதிக்கிற? ஏன் பிபி மாத்திரை போட மறந்துட்டியா? உன் மூஞ்சிய பார்த்தாலே பிபி தாண்டி ஏறுது. பாத்தியாமா, என்னை பார்த்தாலே இவருக்கு பிபி ஏறுதான். உன் பொண்ணு வாளாவிட்டிய வந்து நிக்கிறப்பவே உனக்கு இவ்வளவு திமிருனா, பிள்ளையும் குட்டியுமா வாழ்ந்துட்டானா உன்னை எல்லாம் கையிலே பிடிக்க முடியாது போலயே. ஆண்டவன் எல்லாத்துக்கும் அளந்துதான் வச்சிருக்கான். அப்பா திரும்பவும் எதுக்குப்பா டெஸ்ட் எல்லாம்? ஏற்கனவே நம்ம வெண்பா தான் டெஸ்ட் எல்லாம் எடுத்தாங்களே. இல்ல கண்ணம்மா, நான் யாரா இருந்தாலும் நம்ப மாட்டேன். உனக்கு எந்த பிரச்சனையும் இருக்காதுன்னு என் மனசு நம்புது. ஆமா, இவர் மனசு பெரிய மல்டி ஸ்பெஷாலிட்டி ஆஸ்பத்திரி. இவர் நம்புறாராமா. இங்க பாரியா, நீ எத்தனை டெஸ்ட் எடுத்தாலும் ஆக போறது ஒண்ணும் இல்ல. சட்டியில இருந்தா தானே அகப்பையில வரும். கண்ணம்மாக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, அப்படியே பூவும் கனியும் காய்ச்சி குலுங்கும் அப்படின்னு எந்த டாக்டரா சொல்லணும்னு நினைச்சா அதுக்கு டாக்டர் கிட்ட எல்லாம் போகாத. அது நடக்க போறதும் இல்ல. உன் பொண்ணு மொட்டை மறந்தா. என்னடி சொன்ன? அப்பா அப்பா அம்மா அப்பா ஐயோ அம்மா. ஐயோ அப்பா என்னாச்சுப்பா? என்னாச்சு மாமா? ஐயோ அப்பா ஒண்ணும் இல்லப்பா, ஒண்ணும் இல்ல. ஐயோ பண்ணுங்க, மாமா. அப்பா, திருப்புங்க. ஒண்ணும் இல்ல அப்பா. ஐயோ அப்பா எல்லாம் ஒன்னால தாண்டி. நீ கால் வச்ச வீடு ஏதாவது விளங்கி இருக்கா? நல்லா பேசிக்கிட்டு இருந்த மனுஷன் எப்படி இருக்காருன்னு பாருடி. எல்லாத்துக்கும் காரணம் நீ தாண்டி. அப்பா ஐயோ மாமா மாமா டாக்டருக்கு ஃபோன் பண்ணுங்க மாமா. ஐயோ சீக்கிரம் பண்ணா. ஐயோ என்னையாச்சு உனக்கு? பொண்ணை இன்னொரு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போய் நீ எடுத்த அதே டெஸ்ட்டை எடுத்து நீ கொடுத்தது பொய் ரிப்போர்ட் ஒன்று நிரூபிச்சு உன் டாக்டர் லைசன்ஸே கேன்சல் பண்றனா இல்லையா பாரு. அந்த ஆள் மட்டும் கண்ணம்மாவை வேற ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போய் செக் பண்ணா நான் கொடுத்ததெல்லாம் பொய்யான ரிப்போர்ட்னு தெரிஞ்சு போயிடும். நான் கண்ணம்மாவுக்கு கொடுத்த மாத்திரை கூட அவ கரு உருவாகாம தடுக்கிறதுக்கு தானே தெரிஞ்சிருமே. இதெல்லாம் பாரதிக்கு தெரிய வந்தா மொத்தமா என்ன வெறுத்துருவானே. ஐயோ
இப்போ எப்படி இந்த சிச்சுவேஷனை ஹேண்டில் பண்றது? கண்ணம்மாவை அவங்க அப்பா எந்த ஹாஸ்பிடலுக்கு கூட்டிட்டு போறாருன்னு தெரிஞ்சா எப்படியும் அவங்க யாராச்சும் தெரிஞ்ச டாக்டர் இருப்பாங்க. அவங்கள பிடிச்சு எப்படியாச்சும் இந்த உண்மையை மறைச்சிடலாம். எஸ், இதுதான் ஒரே வழி. நான் கண்ணம்மாவுக்கு மாத்திரை கொடுத்தது அவளுக்கு மட்டும்தானே தெரியும். அவ நிச்சயமா யார்கிட்டயும் சொல்லியிருக்க மாட்டா. இப்போ எந்த ஹாஸ்பிடலுக்கு போறான்னு தெரிஞ்சிரும். ஹலோ வெண்பா, கண்ணம்மா, என்ன ஆச்சு கண்ணம்மா? எது கழுற? கண்ணம்மா, என்னன்னு சொல்லு. என்ன பிரச்சனை? அப்பாவுக்கு அப்பா அப்பாவுக்கு அப்பாவுக்கு என்ன சொல்லு கண்ணம்மா. அப்பா பேசிட்டு இருக்கும் போது திடீர்னு கை கால் வராம போயிடுச்சு வெண்பா. என்ன சொல்ற கண்ணம்மா? அப்பா நல்லா தானே இருந்தாரு. எப்ப நடந்துச்சு இதெல்லாம்? இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடிதான் நல்லாதான் பேசிட்டு இருந்தாரு. திடீர்னு இப்படி ஆயிடுச்சு. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. ரொம்ப பயமா இருக்கு வெண்பா. கண்ணம்மா, நீ கவலைப்படாத கண்ணம்மா. பேரலிஸ் ஆகி படுத்த படுக்கை ஆகுறதுலாம் அந்த காலம். இப்போ அதுக்கு நிறைய ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்கு. எனக்கு நிறைய டாக்டர்ஸ் தெரியும். நீ ஒண்ணு கவலைப்படாத. எனக்கு இந்த வீட்ல சப்போர்ட் பண்ற ஒரே ஒரு ஜீவன் எங்க அப்பா மட்டும்தான் வெண்பா. அவரை இந்த நிலைமையில பாக்குறதுக்கு என்னால சத்தியமா முடியல. நீ அழாத கண்ணம்மா. நான் தான் சொல்றேன்ல, எனக்கு நிறைய டாக்டர்ஸ் தெரியும். நான் ஒரு டாக்டரை அனுப்பி வைக்கிறேன். ரொம்ப நன்றி வெண்பா. முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் சீக்கிரம் அனுப்பி வைங்க. சரி கண்ணம்மா, இதோ நான் இப்பவே டாக்டர் கிட்ட பேசுறேன். கண்ணம்மா, அப்பா பேரலிஸ் ஆகுறதுக்கு முன்னாடி ஏதாச்சும் சிம்டம்ஸ் தெரிஞ்சதா? எங்கேயோ வெளியே போயிட்டு வந்தாரு. வந்ததுமே என்ன வேற ஹாஸ்பிட்டலுக்கு உடனே போனோம். வான கூப்பிட்டு ஒரே சத்தம் போட்டாரு. அவருக்கு பிபி வந்த மாதிரி கத்துனாரு வெண்பா. அப்பா வேற ஏதாவது சொன்னாரா கண்ணம்மா? வேற எதுவுமே சொல்லல வெண்பா. இத பத்தி பேசிட்டு இருக்கும் போது அப்பா கோவப்பட்டு அம்மாவை கை ஓங்குனாரு. அப்படியே கை அவருக்கு வரல. அப்படியே கால ஒரு பக்கமா இழுத்துருச்சு வெண்பா. நீ ஒன்னும் கவலைப்படாத கண்ணம்மா. நான் இதோ உடனே இப்ப டாக்டர் கிட்ட பேசுறேன். சரியா? கொஞ்சம் சீக்கிரம் வெண்பா. எனக்கு சுக்கிர திசை ஆரம்பிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். எல்லா நல்லதும் வரிசையா ஒண்ணு பின்னாடி ஒண்ணு வருதே. எப்படி எப்படி என் பொண்ணை இன்னொரு டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போய் செக் பண்ணி நீ கொடுத்த ரிப்போர்ட்ஸ் எல்லாம் பொய்ன்னு நிரூபிக்கிறானா இல்லையான்னு பாருன்னு. இப்போ உன்னையே இன்னொரு டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போனோம். அதுக்கே 2 பேர் வேணும். இதுல
கண்ணம்மாவை நீங்க டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போய் செக் பண்ணுவீங்க. பட் இதுக்கெல்லாம் உங்களுக்கு டைமே இல்லையே சண்முகம். ஆ. கண்ணம்மா, நான் உள்ள வந்துட்டேன். ஏர்போர்ட்ல இருந்து உன்னை பார்க்கறதுக்காக தான் சீக்கிரமா வந்திருக்கேன். நான் வீட்டுக்குள்ள வந்ததும் ஓ முகத்தை தான் நான் பார்க்கணும். சீக்கிரம் இறங்கி கீழே. எஸ், யோர் பாரதி மாமா இஸ் அரைவ்ட். உன் அழகான சிரிப்பை இப்பவே இந்த நிமிஷமே பார்க்கணும். தயவு செஞ்சு சீக்கிரம் இறங்கி கீழே வா. நான் உள்ள வந்துட்டு இருக்கேன். ஓகே? இரு அம்மா. ஹாய்மா. கண்ணம்மா, நீ எங்க இருக்க? கண்ணம்மா, ஹலோ கண்ணம்மா, கிச்சன்ல இருக்க? ஏய் ஹாய்டா. கண்ணம்மா, கண்ணம்மா, ஏய் கண்ணம்மா எங்கடா? மேலே. கண்ணம்மா எங்கடா? மேல இல்ல? ஆமா, அவ இங்க இல்ல. எங்கம்மா போயிருக்கா? வெளிய. ஓ, எப்பமா வருவா? அவ எப்பவுமே வரமாட்டா. அம்மா, டேய், அவ வரமாட்டாடா. அவ இனிமே இந்த வீட்டுக்குள்ள வரக்கூடாது. அவளை பத்திரமா அவ அப்பா கூட அனுப்பி வச்சிட்டேன். என்னம்மா சொல்றீங்க? ஹலோ கண்ணம்மா, கண் அம்மா, என்னம்மா நடக்குதுங்க? நான் 2 நாள் ஊருக்கு போயிட்டு திரும்பி வந்தா கண்ணம்மா அமுச்சு வச்சிட்டேன்றீங்க. வேற என்ன பண்ண சொல்ற? அவளால இந்த வீட்டுக்கு எந்த வகையிலும் பிரயோஜனம் இல்ல. மா, அவ என் ஒய்ஃப்மா. என்ன பிரச்சனை இருந்தாலும் முதல்ல நீங்க என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிருக்கணும்ல. ஓஹோ, நடந்தது என்னன்னு தெரிஞ்சுக்காம ஸ்ட்ரைட்டா எம்எல்ஏ குத்தம் சொல்ல வந்துட்டியா? அததான் நானும் கேக்குறேன். நடந்தது என்ன ஏதுன்னு என்கிட்ட சொல்லிருக்கலாம்ல. நான் தான் 2 நாள்ல திரும்ப வந்துருவேன்னு உங்களுக்கு தெரியும்லமா. அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம்ல. இல்ல தலை போற விஷயம்னா எனக்கு கால் பண்ணிருக்கலாம்ல. அதெல்லாம் விட்டு ஏமா அப்படி பண்ணீங்க? வீட்டை விட்டு வெளியே அனுப்புற அளவுக்கு கண்ணம்மா என்னமா தப்பு பண்ணா? அவ ஒண்ணும் தப்பு பண்ணலடா, அவளே தப்புதான். அவளை இங்க வச்சிருந்தா இந்த குடும்பத்தோட மானம், கௌரவம், அந்தஸ்து எல்லாமே காத்துல பறந்து இருக்கும். ஏமா கண்ணம்மா இப்பதாம்மா செத்து பொழைச்சு வந்திருக்கா. நான் வர்ற வரைக்கும் வீட்டு வாசலை தாண்டக்கூடாதுன்னு சத்தியம் வாங்கிட்டு போனேம்மா. நீங்க என்னடா நான் இல்லாத நேரத்துல வீட்டை விட்டு அமுச்சு வச்சிருக்கீங்க. உங்களுக்கே நியாயமா இருக்காமா? ஏன் நீ இருந்தா மட்டும் என்ன பண்ணிருப்ப? குழந்தை பெத்துக்க வழி இல்லாத அவளோட கர்ப்பப்பைய மாத்தி வேற கர்ப்பப்பைய வச்சிருப்பியா? சொல்லு பாரதி, நீ டாக்டர் தானே?
அவ கர்ப்பப்பைய மாத்தி வச்சிருப்பியா? முடியுமா? சொல்லுடா. உன் வாரிச வயித்துல சுமக்கிற தகுதி அந்த கண்ணம்மாவுக்கு இல்ல. அந்த உண்மைய முதல்ல நீ தெரிஞ்சுக்கோ. இத்தனை நாளா இந்த உண்மைய தெரிஞ்சுக்கிட்டு நம்ம எல்லார்கிட்டயும் மறைச்சு வச்சிருக்காடா. இது தப்பு இல்லையா? அவளுக்கு இப்பதான் தெரியுமா, இல்ல கல்யாணத்துக்கு முன்னாடியே குழந்தை பிறக்காதுன்னு தெரியுமான்னு எனக்கு தெரியலப்பா. ஆனா உன்னையும் நம்ம குடும்பத்தையும் பச்சையா ஏமாத்திட்டா. பணக்கார குடும்பத்துக்கு மருமகளா போகணுங்கிற ஆசையில இவ்ளோ பெரிய உண்மைய அடியோட மறைச்சிட்டா. இதுக்கு பிறகும் அவளை இந்த வீட்ல வச்சுக்க சொல்றியா பாரதி? அம்மா, பிரச்சனை என்னோடது. அவளுக்கு ஒரு குழந்தை கொடுக்க முடியாத பிரச்சனை எனக்கு தாம்மா இருக்கு. ஆனா தண்டனையை கண்ணம்மா கொடுத்துட்டீங்களேம்மா.